International English Language Testing System IELTS னு சொல்லுவாங்க. நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு இமிகிரண்டாவோ இல்ல வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக போனீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க இந்த எக்ஸாம் எழுதி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரி போகும்போது லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாது. ஸோ லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாதுன்னா வந்து we should be provincial in one language which is common across the globe. It is called as a business language. அந்த business language வேற எதுவும் இல்லை, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு இங்கிலீஷில் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்கன்ற டெஸ்ட் பண்ணுறதுக்காக நடத்துகிற டெஸ்ட் தான் வந்து IELTS. ஸோ IELTS எக்ஸாம் two types of people எழுதுறாங்க. The first type of people are who are looking for a job and second type of people are who are going for study. So இது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. For people who are going for job they call as general, they take the general test, and who are going for studies take up a test called as academic test. So there are two types of IELTS exams தான் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து you can go to the expected country. This is the first thing. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரலாக பீப்புள் கேட்குற கேள்வி இதுதான், என்னென்ன சிலபஸ் இருக்குது IELTSக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து LSRW சொல்லுவாங்க. ஸோ எல்னா வந்து லிஸ்னிங், எஸ்னா ஸ்பீக்கிங், ஆர்னா வந்து ரீடிங் அண்ட் டபிள்யூனா ரைட்டிங். ஸோ LSRW தான் உங்களுக்கு சிலபஸாகவே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு IELTS எக்ஸாம் நடத்துகிறாங்களே. ஸோ லிஸ்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 30 மினிட்ஸ்ங்க, 30 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க, டிஃப்ரெண்ட் டாஸ்க் கொடுப்பாங்க. 30 மினிட்ஸ்க்கான டாஸ்க் அதை நீங்கள் 30 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கிங் இஸ் 15 மினிட்ஸ், தே வில் கிவ் சம் டாஸ்க், யூ ஹேவ் டு ஸ்பீக், 15 மினிட்ஸ் நடக்குவாங்க. அதே மாதிரி வந்து ரீடிங் 60 மினிட்ஸ் நடத்துவாங்க அண்ட் ரைட்டிங் வந்து 60 மினிட்ஸ். ஸோ இதான் வந்து சிலபஸ், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 2 hours 45 minutes தான் இந்த IELTS எக்ஸாமினேஷனோட மொத்த டியூரேஷனாக இருக்கும். ஸ்பீக்கிங் மட்டும் வந்து 11 மினிட்ஸ்க்கு முடிக்கலாம், இல்லை 14 மினிட்ஸ்க்கு முடிக்கலாம். ஸோ அது இட் வில் வெரி, பட் 15 மினிட்ஸ்ன்றது ஒரு அப்ராக்சிமேட் டைமிங் வச்சுக்கலாம். இப்போ LRW அதாவது லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங் மூணுமே சேர்த்து ஒன் டைம் நடத்துவாங்க. ஸ்பீக்கிங் மட்டும் பிஃபோர் திஸ் LRW எக்ஸாம் முன்னாடி நடத்துவாங்க, ஆர்எல்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறமா நடத்துவாங்க. பட் ஸ்பீக்கிங் வந்து அட் ஸ்டேஜ் நடத்த மாட்டாங்க, பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தி எக்ஸாம் தான் நடத்துவாங்க. ஸோ 2.5 hours நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, தட் இஸ் ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கும், பேப்பர் பென்னில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்பீக்கிங் வில் பி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தட் எக்ஸாம். This is one thing. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the maximum mark you can get in IELTS is 9 mark. The minimum mark is 0. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த LSRWல வர மார்க்ஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி they will give a mark. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க் எல்லாம் ஆட் பண்ணிட்டு they will divide it. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 9 கிடச்சிச்சுன்னா அதுக்குள்ள தான் கிடைக்க முடியும். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனடா நீங்கள் போனால் பார்த்தீங்கன்னா வந்து 6.5 மார்க் எடுத்தால் மட்டும் தான் கனடாவில் போக முடியும். அவுட் ஆஃப் 9 6.5 எடுக்கணும். UK போனால் நீங்கள் 7 மார்க் எடுக்கணும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டிஃப்ரெண்ட் IELTS ஸ்கோர் இருக்குது. ஸோ அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் யூ கேன் கோ இன் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ முக்கியமான விஷயம், என்ன சிலபஸ்ன்னு பார்த்தாச்சு, வாட் இஸ் IELTSன்னு பார்த்தாச்சு. பட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நோ த சிலபஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லிஸ்னிங்கோ, ஸ்பீக்கிங்கோ, ரீடிங்கோ, ரைட்டிங் எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே, இன்னொரு ஆக்டிவிட்டி இருந்தாலுமே வந்து ஒரே ஆக்டிவிட்டியாக இருக்காது, டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதில். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் மாதிரி பண்ணணும். அண்ட் எரர் மாதிரி இருக்கும், அதாவது தப்பான சென்டென்ஸ் கொடுத்துருப்போம், நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து நீங்கள் IELTS வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸ் கிடச்சதுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு ஃப்ரேம் அ டைம் டேபிள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா பேசுவேன், பட் எனக்கு ரைட்டிங்கில் அவ்வளோ வராது, எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்னா வந்து ரைட்டிங் இஸ் மை வீக்னஸ். அப்புறம் என்ன பண்ணால் என் டைம் டேபிள் படி ரைட்டிங்கில் அதிகமாக ஒர்க் பண்ணணும். பிகாஸ் ஓவரால் மார்க் தான் எனக்கு வந்து 0 to 9. இதில் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா என்னோட ஓவரால் மார்க் டேமேஜ் ஆகும்ல, அதனால. ஸோ யூ ஹேவ் டு ஃப்ரேம் அ டைம் டேபிள் அண்ட் ஸ்டடி அக்கார்டிங்லி. தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் டு டேக் மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டு அதுவும் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் வீக்லேயே வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அண்ட் டேக் அ மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் எதுவும் உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் நீங்கள் லேக் பண்ணுறீங்க, உங்கள் வீக்னஸ் எதெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் அப்படியும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேரே பண்ண முடியாது, டு பி ஃப்ராங்க். இது வந்து கேம்பிரிட்ஜ்லேயும் தராங்க, பிரிட்டிஷ் கவுன்சில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆன்லைன் நிறைய வெப்சைட்ஸ்லேயும் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல் சூஸ் பண்ணி, இது 2-3 மெட்டீரியல் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி சொல்ல அக்ரிகேட்டிவாக படிக்கலாம். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக அதுலேயும் நீங்கள் வந்து
படிக்கலாம். பட் ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். பிகாஸ் வித்தவுட் ஸ்டடி மெட்டீரியல் யூ கான்ட் ப்ரிப்பேர் ஃபார் IELTS எக்ஸாம். சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, டைம் டேபிள் போட்டீங்க, மார்க் எடுத்துக்கிறீங்க, ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கீங்க. பட் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு மென்டார் தேவை. ஸோ மென்டார் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் IELTS எக்ஸாம். ஸோ நிறைய பேர், அதாவது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் ஆர் டேக்கிங் IELTS எக்ஸாம் கோ ஃபார் அன் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங் பண்ணிப்பாங்க, இந்த வீடியோஸ் பார்த்து கற்றுப்பாங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் மீ டு மென்டர் யூ ஃபார் IELTS எக்ஸாம் சொல்லுங்கள், நான் மென்டர் பண்ணுறேன். பிகாஸ் எடுங்க தமிழ்ன்றதுனால ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேபி லைக் ஒரு 10 வீடியோஸ்க்கு நான் மொத்தமாக முடிச்சிடலாம். அதை நம்ம இன்கேஸ் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், இதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன். நம்ம சேனல் இருக்க பிளான்ட் கிரீன் இனர்ஷியான்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பற்றி ஆன்லைன் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி என் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். I just want to tell that. ஸோ இதுதாங்க விஷயம். சிலபஸ் எடுத்துக்கோங்க, டைம் டேபிள் போடுங்க, மார்க் எக்ஸாம், ஸ்டடி மெட்டீரியல், மென்டார். இது இருந்துச்சுன்னா பக்காவாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் எக்ஸாமுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லிஸ்னிங்க்கு வந்து இந்த 2 ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலே வந்து யூ கேன் பிகம் மோர் ப்ரொஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மூவிஸ் பாருங்கள், இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், சப்டைட்டிலோட பாருங்கள். அப்போ உங்கள் லிஸ்னிங் ஸ்கில் அண்ட் லைக் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். பிகாஸ் சப்டைட்டிலாக இருக்குன்றதுனால யூ நோ வாட் தே ஆர் டேக்கிங் கரெக்ட்லி. அதே மாதிரி இந்த ஆடியோ புக்ஸ், ஃபஸ்ட்டு மூவிஸ் பார்க்கும்போது சப்டைட்டில் பார்க்குறீங்க, பட் ஆடியோ புக் சப்டைட்டில் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஒன்றும் நல்லா டீப்பாக லிசன் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும் அந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ லிசனிங்க்கு இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. ஸ்பீக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் மேக் அ கால் அண்ட் ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இங்கிலீஷ்லேயே பேசுவாங்களா, அவங்களே நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு நல்லா உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி மிரர் டாக்குன்னு சொல்லுவோம். அதாவது மிரர் பார்த்து நம்ம பேசலாம், நம்மகிட்டே பேசலாம். மிரர்ஸ் ஃப்ரண்ட் கேம் வச்சுட்டு நம்ம அதுலேயே செல்ஃபி ரெக்கார்ட் கூட செல்ஃபி மாதிரி வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் கூட பண்ணலாம் அதில். ஸோ அதுவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்க்கு. ரீடிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக சொல்கிறதா ஒரு புக் எடுத்து புக்கு படிக்கலாம். ஆல்ஸ் பிளாக்லாம் இருக்குது ஆன்லைனில். நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாக கற்றுக்க போகிறீங்கன்னா ஆன்லைனில் இருக்க பிளாக்லாம் படிங்க. அண்ட் ஃபைனலி ரைட்டிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் பண்ணுறீங்களா, இதை பற்றி சம்மரி எழுதுங்க. இதில் என்ன பண்ணீங்க, இதில் என்ன பண்ணீங்க, இதில் என்ன பண்ணிட்டு உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க சம்மரியாக. இல்லைனா வந்து யூ கேன் டிஸ்கிரைப் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டிஸ்கிரைப் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், யூ கேன் டிஸ்கிரைப் அபவுட் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருள் பற்றி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெடி பேர் பற்றி எழுதுங்க. உங்களுக்கு லேப்டாப் இருக்குது, லேப்டாப் பற்றி எழுதுங்க. இல்லை ஒரு புதுசாக கேஜெட் வந்துட்டு கேஜெட் பற்றி எழுதுங்க. சம்திங் பட் டிஸ்கிரைப் சம்திங் அண்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும் டு கோப் வித் சிலபஸ். பிகாஸ் சிலபஸ் டாப்பிக்கும் இது மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் கூட தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் IELTS எக்ஸாம். இதை வந்து நான் ஃபோட்டோவாக எடுத்து கீழே லிங்க்கில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்க்கில் போடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டில் ஜஸ்ட் ட்ரைங் இன் ஆர் சேனல். பிளான்டின் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். பட் நம்ம சேனலில் இதை போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்று உங்களுக்கு டீப்பாக புரியுன்றது நான் தாட் லைக் தட். ஸோ அதை தான் மேக் பண்ணியிருக்கேன் நான். ஏச்சோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் மன்னிச்சுக்கோங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அன்டில் திஸ் டைம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் கன்ஃபார்மாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஸ்டடீஸ் ஆர் ஃப்ரம் ஜாப் டு அப்ராட்ன்றப்போ இந்த எக்ஸாம் எழுதியே ஆகணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான டர்ம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியாமல் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய வீடியோஸ் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until next time, this is Laven signing off. Have a great day.